அவர்கள் வீட்டிற்கு வழக்கமாக செல்லும் அந்த அம்மாவை அழைத்து, ஏமா, நான் என் பையனுக்கு பொண்ணு தானே பார்த்துட்டு இருக்கேன். என் பையனுக்கு நீ பொண்ணு எது இருந்தா சொல்லக்கூடாதா என்று கேட்கவும், அவள் எந்த பெண் என்று கேட்டாள். அதுதான் உன் கூட வந்து அப்பப்ப பேசுமே அந்த லக்ஷ்மி பொண்ணதான் சொல்றேன் என்று அவர்கள் சொல்லவும், என்னது லக்ஷ்மி பொண்ணா என்று கேட்டாள். என் பையனுக்கு அந்த பொண்ணை கட்டி வைக்கலாம் இல்ல? என் பையனுக்கு என்ன குறைச்சல்? கை நிறைய சம்பாதிக்கிறான். அந்த பொண்ணை கட்டி வச்சா ராணி மாதிரி பாத்துப்பான். ஏதோ சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணு வந்துட்டா அதெல்லாம் திருத்திட மாட்டாளா என்று சொல்லவும், இல்லக்கா, அவங்க குடும்பம் கொஞ்சம் நல்ல குடும்பம். உங்க பையனை அப்படி இப்படி இருக்கிறவரு, அதனாலதான் என்று அந்த அம்மா சொல்லவும், அதெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தா பொண்டாட்டியே கெதின்னு கிடக்க போறான். நீ வேணா போய் பேசி பாரு. இப்ப வேற அவங்க பொண்ணு சக்தி இங்க இல்லைன்னு சொன்னாங்க. அவளுக்கு நம்ம குணாவோட குணம் எல்லாமே தெரியும். அவ இல்லாத போது நம்ம அந்த பொண்ணை பேசி முடிச்சிட்டோம்னா கல்யாணத்தையும் ஈஸியா முடிச்சிடலாம். நிச்சயம் பண்றதுக்கு அப்புறமா அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால நீ போய் பேசி பாரு. உனக்கு 4 காசு வேணும்னா நான் தரேன் என்று சொல்லவும், அந்த அம்மா காசுக்கு ஆசைப்பட்டு அந்த விஷயத்தை லக்ஷ்மியிடம் சொல்லவும், அவர்களும் அவர்களிடம் ஏமாந்து இருக்கிறார்கள். இப்படிதான் அந்த குணா சக்தியின் வீட்டுக்குள் வந்தான். அவர்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள் தாம் பொண்ணை இப்படி பாலும் கிணத்தில் தள்ளிவிட நினைத்திருப்போம் என்று. சக்தி வந்து சொல்லவும், லக்ஷ்மியும் ரகுராமனும் ஸ்வேதா என்ன ஆக போகிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. இங்கு நிச்சயம் பொன்னை பார்க்கும் ஃபங்க்ஷன் ஒன்றாக நடந்து கொண்டிருந்தது. பொன்னை பார்த்து விட்டு பொன்னை பிடித்து விட்டது. நீங்க என்ன போடுவீங்க, நாங்க என்ன போடுவோம் என்று சொல்லி பேசவும், அவர்கள் எதுவும் வேண்டாம், பொண்ணு மட்டும் கொடுத்தால் போதும் என்று அவர்கள் சொல்லவும், ரகுராமனுக்கும் லக்ஷ்மிக்கும் சந்தோஷமாகிவிட்டது. அப்புறம் என்னப்பா, நம்ம நல்ல நாள் பார்த்து பேசி நிச்சயதாம்பலத்தை மாத்திர வேண்டியது தானே என்று அங்கு உள்ளவர்கள் சொல்லவுமே, சரி என்று சொல்லி அந்த நிச்சயதாம்பலத்தை மாற்றுவதற்கு அவர்கள் இரு வீட்டாரும் எழுந்து நின்று அந்த தாம்பலத்தை மாற்றுவதற்கு ரெடியாக இருந்தார்கள். அவர்கள் அந்த தட்டை மாற்றுவதற்கு கையை நீட்டும் போது அங்கிருந்து சக்தி காரை விட்டு இறங்கி ஓடி வந்து, அப்பா என்று அவள் கத்தினாள். சக்தியை பார்க்கவுமே ரகுராமனுக்கும் லக்ஷ்மிக்கும் சந்தோஷமாகிவிட்டது. தன் பொண்ணு தன் அக்காவின் விசேஷத்திற்கு வந்திருக்கிறாள் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் சக்தி அந்த தட்டை மாத்தாதீங்க என்று கத்திக்கொண்டு வந்ததை பார்த்ததுமே ரகுராமனுக்கு என்னமோ போலாகியது. உடனே அங்கு உள்ள சம்பந்த வீட்டுக்காரர்கள், உங்க பொண்ணுதான் வந்துட்டாங்கல்ல, நீங்க தட்டை மாத்துங்க என்று அவர்கள் அவசரப்படுத்தினார்கள். ஆனால் ரகுராமன் சக்தியை பார்த்து கொண்டே இருந்தார். அப்பா, தட்டை மாத்தாதீங்க என்று அவள் கத்திக்கொண்டே வந்தது அவனுக்கு ஏதோ ஒன்றை உணர்த்தியது. இருங்க, என் பொண்ணு வந்துட்டா, அவ ஏதோ சொல்ல வரா, வெயிட் பண்ணுங்க என்று அவர் சொல்லவும், பக்கத்தில் சக்தி வந்ததுமே, அப்பா தயவு செஞ்சு நீங்க இந்த தட்டை மாத்தாதீங்கப்பா, வேணாம்ப்பா தட்டை மாத்தாதீங்க என்று அவள் சொல்லவும், சக்திமா என்னாச்சுடா, ஏன் ஒரு மாதிரியா படபடன்னு இருக்க? நீ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு, என்னாச்சு என்று கேட்கவும், அப்பா அக்காவுக்கு இந்த மாப்பிள்ள வேணாம்ப்பா, இந்த மாப்பிள்ள வேண்டாம், அக்கா இந்த மாப்பிள்ளைய கட்டிக்கிட்டா அவ வாழ்க்கை நல்லா இருக்காது, நான் சொல்றத கேளுங்க, நல்லா இருக்காதுப்பா என்று அவள் சொல்லவும், உடனே லக்ஷ்மி பக்கத்தில் வந்து, சக்தி என்னம்மா சொல்ற, என்னாச்சு? இந்த மாப்பிள்ளைக்கு என்ன, நல்ல மாப்பிள்ளை என்று தானே சொன்னார்கள், ஏமா நீ இப்படி திடீர்னு இப்படி வந்து சொல்ற என்று அம்மா கேட்கவும், அம்மா இந்த மாப்பிள்ளை நல்லவன் கிடையாதுமா, இந்த மாப்பிள்ளை சரியான பொம்பளை பொறுக்கிமா, இவனை பத்தி எனக்கு முன்னாடியே தெரியும், நீங்க என்னோட மில்ல தான் வேலை செய்யற சூப்பர்வைசர் சொல்லியிருந்தா சத்தியமா இந்த பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷனை, இந்த நிச்சயத்தை நான் பண்ண வேணாம் சொல்லிட்டு இருப்பேன், எனக்கு இப்பதான் இந்த உண்மை தெரிஞ்சிச்சு என்று அவள் சொல்லவும், உடனே குணாவின் முகம் மாறியது. அடச்ச,
நம்ம எப்படியாச்சும் அவ அக்காவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்த்தா கடைசி நேரத்துல இவ வந்து சொதப்பிட்டாளே. இவ எப்படி வந்தா? இவ இல்லாத போது தானே நம்ம நிச்சயம் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். இவ எப்படி மோப்பம் புடிச்சுக்கிட்டு வந்தா? கடைசி நேரத்துல உள்ள புந்து காரியத்தையே கெடுத்துட்டாளே. இந்த சக்தி என் வாழ்க்கையில ரொம்ப விளையாண்டுகிட்டே இருக்கா என்று அவன் மனதுக்குள் நினைத்து கொண்டு உடனே குணாவின் அம்மா, என்னம்மா என் பையனை பத்தி என்னென்னமோ சொல்ற? என்னங்க கூப்பிட்டு வச்ச அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறீங்க? உங்க பொண்ணு வாய்க்கு வந்தபடி என்னென்னமோ பேசுது என்று குணாவின் அம்மா சொல்லவும் உடனே சக்தி, நான் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசல, உங்க பையனுடைய யோக்கியம் தெரிஞ்சுதான் நான் பேசுறேன் என்று அவள் சொன்னாள். அப்படி என்னம்மா என் பையனோட யோக்கியத்தை நீ தெரிஞ்சுக்கிட்ட என்று அவள் கேட்கவும், ஏன் உங்க பையனை பத்தி உங்களுக்கு தெரியாதா? நீங்க ஒரு பொண்ணு இருந்து இந்த மாதிரி ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா என்று அவள் கேட்கவும் அந்த அம்மாவால் எதுவுமே பேச முடியவில்லை. சக்தி, நீ சொல்றது எங்களுக்கு எதுவுமே புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்லுமா என்று ரகுராமனும் லட்சுமியும் கேட்கவும், அப்பா இந்த குணாவை எனக்கு எப்போவோ தெரியும். அந்த மில்லுல பெண்கள் கிட்ட தப்பா நடந்துப்பான். இவன் ஒரு வாட்டி என்கிட்ட கூட தப்பா நடக்க பார்த்தான். இவனுக்கு நான் செம்மையா கொடுத்ததுனால இவன் வாழை சுருட்டிக்கிட்டு இருந்தான். இப்ப என் மேல உள்ள காண்டுல நம்ம அக்காவை பழிவாங்க நினைச்சிருக்கான். அது மட்டும் இல்ல, இவன் ஒரு வாட்டி என்கிட்ட கேட்டான், நம்ம அக்காவை திருமணம் செய்து கேட்டு உன்னுடைய மொகரக்கட்டைக்கு என் அக்கா கேக்குதான்னு சொல்லி அவனை நல்லா திட்டிட்டு வந்துட்டேன். இப்ப நான் இல்லாததை தெரிஞ்சுக்கிட்டு உங்க மனச மாத்தி அக்காவை கல்யாணம் பண்ண நினைச்சிருக்கான். நல்ல வேலை அக்கா இவன் கையில மாட்டிருந்தானா அக்காவோட வாழ்க்கை பாலா போயிருந்திருக்கும். இவன் ஒரு பொண்ணு 2 பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கலப்பா, பல பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்திருக்கான். இப்படிப்பட்டவனுக்கு நான் எப்படி அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்? இவன் ஜென்மமே அழிஞ்சாலும் என் அக்காவை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கவே மாட்டேன். இவனுக்கெல்லாம் கல்யாணம் தான் ஒரு கேடு. ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு வெளியே போ என்று சக்தி கத்தி கொண்டே சொல்லவும், இங்க பார் சக்தி, நீ என்னோட வாழ்க்கையில நிறைய தலையிடுற, இதுக்கெல்லாம் நீ அனுபவிக்க தான் போற என்று சொல்லவும், என்னது நான் அனுபவிக்க போறேனா? கேடுகட்ட நீயே நல்லா இருக்கும் போது எல்லாத்துக்கும் நல்லது பண்றனா நல்லா இல்லாம போயிடுவனா? கடவுள் என்ன நல்லா தான் வச்சுப்பாரு. ஃபர்ஸ்ட் நீ வீட்டை விட்டு வெளியே போ, கொண்டு வந்த இந்த சீரி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வெளியே போ என்று சொல்லவுமே உடனே அங்கு வந்த அனைவருமே அங்கு கொண்டு வந்த அனைத்து பொருட்களையும் எடுத்துக்கொண்டு ஒவ்வொருவராக அவர்கள் வெளியே சென்றார்கள். அறையில் இருந்த ஸ்வேதா இதை கேட்கவுமே அவளுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் அவள் அழுது கொண்டிருந்தாள். இவர்கள் அங்கு செல்லவுமே ஃபர்ஸ்ட் நம்ம அக்காவை போய் பார்க்கலாம் என்று சொல்லி அவள் குடுகுடுவென்று அறைக்கு சென்று ஸ்வேதாவை பார்த்தாள். அக்கா என்று கூப்பிடவும் சக்தி என்று அழுது கொண்டு சக்தியை கட்டிப்பிடித்து கொண்டாள். அக்கா நீ அழாத, நானே உன் வாழ்க்கைய அழிச்ச மாதிரி ஆயிருக்கும். அக்கா இந்த படுபாவிதான் உனக்கு மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமான இந்த பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷனுக்கு நான் ஒத்திருந்திருக்கவே மாட்டேன். எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு. நல்ல வேளை இந்த வாழ்க்கையில இருந்து உன்னை நான் காப்பாத்திட்டேன். அதுவே எனக்கு இப்ப திருப்தியா இருக்கு. போயும் ஒரு பாலுங்கிணத்துல போய் உன்னைய தள்ளுறதுக்காக நாங்க பாத்துட்டோம் அக்கா, என்ன மன்னிச்சிருக்கா. இனிமேல் உன் வாழ்க்கையில நான் எந்த விதமான தப்பும் பண்ண மாட்டேன். நானே நின்று நல்ல மாப்பிள்ளைய பார்த்துதான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். நீ இந்த மாப்பிள்ளையோட கல்யாணம் நடக்கலன்னு நீ கவலைப்படாத. இப்படிப்பட்டவனோட நீ வாழ்வதை விட நீ வாழாமலே இருந்துடலாம். அப்படிப்பட்டவன் தான் அவன். நீ இத நினைச்சு மனசுல எதுவும் வருத்தப்படாதக்கா. நீ எப்பொழுதும் போல தைரியமா இரு என்று சொல்லி அக்காவுக்கு ஆறுதல் சொன்னாள். உடனே ஸ்வேதா, நான் அவன் கருப்பா இருந்தாலும் பரவாயில்லன்னு அப்பா கிட்ட நான் தான் சொன்னேன். நீயும் சரி அப்பா அம்மாவும் சரி எனக்கு எப்ப கல்யாணம் நடக்கணும் நீங்க ஏங்கிட்டு இருக்கீங்க. நான் வர மாப்பிள்ளையெல்லாம் ஒன்னா தடுத்துக்கிட்டே இருந்தா நீங்க இன்னும் தேட ஆரம்பிச்சுட்டே தான் இருப்பீங்க. அதனாலதான் இந்த மாப்பிள்ளைக்கு நான் ஓகே சொன்னேன். ஆனா அவன் இப்படிப்பட்டவனா இருப்பான் என்று நான் நினைச்சு கூட பார்க்கல சக்தி. என் மனசை எல்லாருமே சேர்ந்து காயப்படுத்துறாங்க. நான் நல்லது தானே எல்லாத்துக்கும் நினைக்கிறேன். கடவுள் ஏன் எனக்கு இப்படி ஒரு நிலைமைய கொடுத்து வச்சிருக்கான் தெரியல என்று ஸ்வேதா சொல்லி அழுகவும், அக்கா
கடவுள் உனக்கு பல சோதனை கொடுக்கிறார் என்றால் பின்னாடி உனக்கு நல்ல நிலைமை கொடுப்பதற்காகத்தான் கடவுள் உன்னை சோதிக்கிறாரு. கவலைப்படாத, இதைவிட நல்ல மாப்பிள்ளையா கடவுள் உனக்கு கொடுப்பார் என்று சொல்லி இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது வருணுடன் அவள் வந்தது ஞாபகத்துக்கு வந்தது. அக்கா, நீ ஒரு நிமிஷம் இரு என்று சொல்லி விறுவிறுவென்று சக்தி வெளியே சென்றாள். அங்கு வருணை காணவில்லை. வருண் அங்கும் இங்கும் தேடி பார்த்தாள். கடைசியில் வருண் அவர்கள் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்தான். வருண், சாரி வருண், நிச்சயத்தை எப்படியாச்சும் தடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களை கூட உள்ள கூட்டிட்டு போகாம நான் ஓடிட்டேன். சாரி, என்ன மன்னிச்சிருங்க, நீங்க உள்ள வாங்க என்று வருணை கூட்டிக் கொண்டு உள்ளே செல்லவும் சக்தியுடன் வந்த வருணை பார்த்து அவர்கள் இது யார் என்று கேட்பது போல சக்தியை பார்த்தார்கள். அம்மா, அப்பா, இவர் இல்லைன்னா நான் இவ்வளோ சீக்கிரமா இங்க வந்து இந்த நிச்சயத்தை நிப்பாட்டி இருக்கவே முடியாது. இவர்னாலதான் நான் இங்க இவ்வளோ சீக்கிரமா வந்தேன் என்று சொல்லவும், யாருமா இவரு என்று ரகுராமன் கேட்டார். அப்பா, இவர் தாப்பா என்னோட ஆபீஸோட ஓனர் என்று சொல்லவும், அப்படியா? ஐயோ தம்பி, உட்காருங்க தம்பி. என்னம்மா தம்பியை வெளியிலே நிக்க வச்சுட்டு வந்திருக்க? ஏமா உள்ள கூட்டிட்டு வர வேண்டியது தானே என்று அப்பா கேட்கவும், இல்லப்பா, எப்படியாச்சும் நிச்சயத்தை நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு தான் காரை விட்டு இறங்கவுமே உடனே உள்ள வந்துட்டேன். நான் வருண் சார் வந்திருக்காருன்னு நினைக்கவே இல்லை. அப்புறமா தான் அவரை போய் நான் கூட்டிட்டு வந்தேன்ப்பா. தம்பி உட்காருங்க தம்பி என்று அங்கு சேரை காண்பித்து சக்தியின் அப்பா உட்கார சொல்லவும் அவன் அங்கு உட்கார்ந்து அந்த வீட்டை சுத்தி முத்தி பார்த்தான். சக்தி, அக்கா எங்கே என்று அவன் கேட்கவும், இந்த கூட்டிட்டு வரேன் வருண் சார் என்று உள்ளே சென்று அக்காவை அழைத்து கொண்டு அங்கு வந்து, இவங்கதான் சார் எங்க அக்கா என்று அவள் சொல்லவும், இங்க பாருங்க ஸ்வேதா மேடம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சக்தி உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஆளுங்களை நம்ம சும்மாவே விடக்கூடாது. நான் கூட போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் என்று சொன்னேன். சக்தி தான் வேணாம், இது இதோட போகட்டும், இதுக்கு மேல எதுவும் பண்ண வேணாம், அவனுக்கு வேற என் மேல ரொம்ப கோபமா இருக்கான், இதுக்கு மேல ரொம்ப கோபமா ஆயிடுவாரு, அதனால நம்ம இப்படியே விட்டுடலான்னு சொல்லிட்டாங்க. இல்லாட்டி நான் எனக்கு இருந்த கோபத்துல அவரை போலீஸ்ல புடிச்சு கொடுத்திருப்பேன் என்று வருண் சொல்லவும், தம்பி வேணாம் தம்பி, ஏதோ எங்களுக்கு தலையோட வந்தது தலைப்பாயோட போயிடுச்சேன்னு சொல்லி நாங்க இப்ப நிம்மதியா இருக்கோம். சக்தி மட்டும் இல்லைனா நான் இருந்த நிச்சயதார்த்தம் நடந்திருக்கும். ஏமா சக்தி, நீ எனக்கு ஒரு போன் பண்ணி சொல்லியிருந்தா நான் கொஞ்சமாச்சு சுதாரிச்சுட்டு இருந்திருப்பேன்ல என்று அப்பா கேட்கவும், அப்பா நான் உங்களுக்கு போன் போடலான்னு சொல்லிதான்ப்பா நினைச்சேன். அப்புறமா எனக்குள்ள ஒரு யோசனை வந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறமா அக்காவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள வந்திருக்குன்னு சொல்லி நீங்களும் அம்மாவும் சந்தோஷமா இருந்தீங்க. அதே மாதிரி இந்த மாப்பிள்ளைய கட்டிக்கிறதுக்கு அக்காவும் ஓகேன்னு சொல்லிட்டா போன்ல. இந்த விஷயத்த சொல்லி அக்காவுக்கு இந்த நிச்சயதார்த்தம் நடக்காம போயிடுச்சுன்னு சொல்லி அவ தப்பான முடிவு எதுவும் எடுத்துடக்கூடாது இல்ல. நீங்களும் மனசு உடைஞ்சு போய் நீங்களும் ஏதாச்சும் என்று அவள் வாய் எடுக்கவும், என்னம்மா சக்தி இப்படியெல்லாம் நீ யோசிச்ச? நாங்க எல்லாம் அப்படி உங்களை விட்டுட்டு போயிடுவோம்? அவன் பண்ண தப்புக்கு என் பொண்ணோட நிச்சயதார்த்தம் நின்றதுக்கு நாங்க ஏமா சாகணும்? ஒன்னு நான் அவனை சாகடிச்சு இருந்திருப்பேனே தவிர நாங்க எல்லாம் அப்படியெல்லாம் முடிவெடுத்து விடவே மாட்டோம் என்று அப்பா சொல்லவும், இல்லப்பா எனக்கு அந்த நேரத்துல ஒரு பதட்டம், அதனாலதான் உங்ககிட்ட போன் பண்ணி சொல்லாம நேரடியா வந்து இந்த விஷயத்த நிப்பாட்டணும்னு நான் நினைச்சேன். அதுக்கு தகுந்த மாதிரி வருண் என்ன கூட்டிட்டு வர்றதுக்கும் அவரு ரெடி ஆயிட்டாரு. நாங்க 2 பேரும் எப்படி தெரியுமா வந்தோம்? எனக்கு உள்ளுக்குள்ள ரொம்ப பதட்டமா இருந்துச்சு. வருண் சார் தான் நம்ம கரெக்டான டயத்துக்கு கூட்டிட்டு வந்தார். அக்காவோட நிச்சயதார்த்தம் நிப்பாட்டலன்னு சொல்லி நீ கவலைப்படாதன்னு சொல்லி எனக்கு தைரியம் கொடுத்து அவர் தான் என்ன கூட்டிட்டு வந்தாரு என்று சொல்லி அவர்கள் அப்படியே பேசிக்கொண்டிருந்தார்கள். உடனே ஸ்வேதாவை பார்த்து சக்தி, அக்கா உனக்கு எதுவும் மனசுக்குள்ள கவலையா இருக்குதா? என்னடா நமக்கு நிச்சயம் நின்று போச்சே என்று அவள் கேட்கவும், என்னடி இப்படி கேக்குற? இப்படிப்பட்டவனை நான் கல்யாணம் பண்ணிட்டு சாகிறத விட
எனக்கு இந்த நிச்சயதார்த்தம் நின்றது சந்தோஷம்தான். எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று அவர்கள் அப்படியே பேசிக்கொண்டிருந்தார்கள். சரி, நீங்க ரொம்ப லாங்ல இருந்து டிரைவ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க தம்பி. நீங்க போய் உங்க முகம் கை காலை கழுவிட்டு வாங்க. லக்ஷ்மி, தம்பிக்கு காப்பி போட்டு கொடுத்து காலை சாப்பாடு கொடுமா என்று சொல்லவும், இல்ல எனக்கு இப்ப வேணாம் என்று அவன் சொன்னான். இல்ல தம்பி, ரொம்ப லாங்ல இருந்து வந்திருக்கீங்க, நீங்க கொஞ்சமாச்சும் ரெஸ்ட் எடுங்க என்று சொல்லவும் அவனை ரூமுக்கு அழைத்து சென்று அவன் ரெஃப்ரெஷ் ஆகி அவன் சிறிது நேரம் ஓய்வெடுத்து கொண்டிருந்தான். இங்கு லக்ஷ்மி, ரகுராமன், சக்தி, ஸ்வேதா என்றும் அனைவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். எப்படியோமா உங்க அக்காவோட நிச்சயத்தை நிப்பாட்டி அந்த பொறுக்கி கையில என் பொண்ணோட வாழ்க்கை போகாம நீ காப்பாத்திட்ட. எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. அப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. கடவுள் நம்ம அக்காவை ரொம்ப சோதிக்கிறார். அந்த சோதனைக்கு பிறகு ஒரு சந்தோஷம் இருக்கும். அது மாதிரி அக்காவுக்கு ஒரு நல்ல இடத்துல இருந்து மாப்பிள்ளை கிடைக்கும். நீங்க கவலையே படாதீங்கப்பா என்று சக்தி சொல்லவும் உடனே பின்னாடி இருந்து ஒரு குரல், ஆமாம் சக்தி, நீ கவலையே படாத, உங்க அக்காவுக்கு ஒரு நல்ல இடத்துல இருந்து மாப்பிள்ளை கிடைக்கும் என்று அவர்கள் சொல்லவும் யார் என்று அவர்கள் திரும்பி பார்க்கும்போது அங்கு நாராயணனும் சுமதியும் நின்றார்கள். மாமா, அத்தை என்று அவள் கூப்பிடவும், என்னது சக்தி அவங்கள போய் மாமா அத்தன்னு கூப்பிடுறா என்று ரகுராமனுக்கும் லக்ஷ்மிக்கும் சிறு தயக்கம் இருந்தது. நீங்க எப்படி என்று அவள் கேட்கவும், உங்களை அனுப்பிச்சிட்டு எங்களுக்கு நிம்மதியாவே அங்க இருக்க முடியல. எங்களுக்கு எப்ப உங்களை பார்ப்போம், இல்லாட்டி நான் உங்களை ஊருக்கே வந்து பார்த்துடலாம் என்கின்ற முடிவுக்கு நாங்க வந்துட்டோம். அதனாலதான் வண்டிக்கு ஒரு ஆளை போட்டுட்டு நாங்க கிளம்பி வந்துட்டோமா. உங்களை பார்ப்பதற்கு வந்தோம். அப்புறமா தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. வெளியில சில பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க, நிச்சயம் நின்னுடுச்சுன்னு சொல்லிட்டு. எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. அந்த கேடு கெட்டவனை பார்க்கலான்னு தான் வந்தேன். அவன் அதுக்குள்ளாட்டி போயிட்டானே, அதுவும் ஒரு வகையில நல்லதுதான். அவன் என் கையில மாட்டிருந்தானா அவனை என்ன பண்ணுவான்னு எனக்கே தெரியாது என்று நாராயணன் சொல்லவும், அத்தை, மாமா, இப்படி வந்து உட்காருங்க. அம்மா, அப்பா, இவங்க யார் தெரியுமா என்று அவள் சொல்லும் போது இவர்கள் அத்தை மாமா என்று கூப்பிட்டதுமே அவர்கள் முழித்து கொண்டு இருந்தார்கள். என்ன, உங்க பொண்ணு எங்களை அத்தை மாமா என்று கூப்பிடுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா என்று அவர்கள் கேட்கவும், ஆமாம் என்றது போலவே ரகுராமனும் லக்ஷ்மியும் தலையாட்டினார்கள். அதெல்லாம் நாங்க பொறுமையா சொல்றோம் என்று அவர்கள் சொல்லிக்கொண்டு, ஆமா சக்தி, எங்கம்மா வருண் காணோம் என்று நாராயணன் கேட்கவும், அவர் ரொம்ப தூரம் வண்டி ஓட்டிட்டு வந்ததுனால உள்ள ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு மாமா, இந்த கூப்பிடுறேன் என்று சொல்லி அறைக்கு சென்று வருணை கூப்பிட்டாள். வருண் வெளியே வந்து அப்பா அம்மா பார்த்து, என்ன நீங்க இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க? அப்பா, நீங்களே லாங் டிரைவ் பண்ண முடியாது, ஏன்பா நீங்க வண்டி ஓட்டிட்டு வந்தீங்க? என்கிட்ட சொல்லியிருந்தா நானே உங்களை கூட்டிட்டு வந்திருப்பேனே என்று அவன் படபடவென்று பேசவும், வருண் வருண், நான் வண்டி ஓட்டல, ஆளை வச்சுதான் ஓட்டிட்டு வந்தேன். ஆமா, என்ன நீ ரொம்ப தூரம் வண்டி ஓட்டிட்டு வந்ததுனால ரொம்ப டயர்ட் ஆயிட்ட போல என்று கேட்கவும், அப்படியெல்லாம் ஒன்னும் இல்லப்பா, நான் நார்மலா தான் இருக்கேன் என்று சொல்லி அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். இவர்கள் அப்பா அம்மா என்றும் சக்தி அத்தை மாமா என்றும் பேசிக் கொண்டிருந்ததை பார்த்து கொண்டிருந்த லக்ஷ்மியும் ரகுராமன் ஸ்வேதாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை. உடனே சுமதி, என்ன சம்பந்தி, என்னடா சக்தி எங்களை அத்தை மாமான்னு சொல்றா, வருண் அம்மா அப்பான்னு சொல்றான்னு பாக்குறீங்களா? இது என்னுடைய பையன்தான். உங்க சக்தி எங்க ஆபீஸ்ல தான் வேலை செய்யறா. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, உங்க சக்தி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால என் பையனுக்கு நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு கூட நாங்க முடிவெடுத்தோம். ஆனா அவதான் எங்க அக்காவுக்கு கல்யாணம் பண்ணாம நான் எந்த ஒரு விஷயத்தையும் எங்க வீட்டுல சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு பிடிவாதமா இருக்கா. இப்ப கூட அவ உங்ககிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லி இருக்க மாட்டாள். ஆனால் சக்தி எங்களை அத்தை மாமான்னு கூப்பிடவும் நீங்களும் ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க இல்ல, அதனாலதான் இந்த உண்மைய சொல்ல வேண்டியதா போச்சு. நீங்க கவலைப்படாதீங்க, உங்க மூத்த பொண்ணு ஸ்வேதாவுக்கு திருமணம் ஆகாமல் நாங்க உங்க பொண்ணு சக்தியை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் சொல்லவும்,
அவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. சக்திமா, என்னம்மா இது, என்ன நடக்குது இங்கே என்று ரகுராமன் கேட்கவும், அப்பா, இவங்க தான் நாராயண் சார், என்னோட மாமா, நம்ம வேலை செய்யற கம்பெனிக்கு ஓனர். இவங்க சுமதியத்தர், இவரு வருண், ஒரே பையன் தான், ஒரே பையன்தான். இவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருச்சு, என்ன காதலிக்கிறார் என்று சொல்லவுமே எனக்கு அந்த காதல் மேல நம்பிக்கை இல்லை. ஆனா நீங்க அன்னைக்கு உங்ககிட்ட ஒரு போன் பேசினேன், அப்ப நீங்க எனக்கு ஒரு தைரியம் கொடுத்து பேச சொன்னீங்க இல்ல, அந்த இவரு வேற யாரும் இல்ல, இவர் தான். அதனாலதான் என்னுடைய காதலை இவர்கிட்ட சொன்னேன். சரி, நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்வேதா அக்காவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து திருமணம் செஞ்சதுக்கு அப்புறமா எங்களுடைய காதலை உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தோம். ஆனா சூழ்நிலை இப்ப உங்ககிட்ட சொல்ல வேண்டியதா ஆச்சு என்று அவள் சொல்லவும், அப்படியா, எங்களுக்கு சந்தோஷம் தாங்க. எங்க பொண்ணை உங்க வீட்டு மருமகளா நீங்க ஏத்துக்கிறது உங்களுடைய பெருந்தன்மை தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்ப நாங்க ஸ்வேதாவுக்கு கல்யாணம் பண்ணாம இப்ப நாங்க எதுவுமே பண்ண முடியாது என்று ரகுராமன் சொல்லவும், நீங்க கவலையே படாதீங்க சம்மந்தி, ஸ்வேதாவுக்கு மாப்பிள்ள ரெடியா தான் இருக்கு. எங்க தூரத்து சொந்த பையன், நல்ல பையன். நீங்க ஓகேன்னு சொன்னா பையனை இன்னைக்கே பொண்ணு பார்க்க வர சொல்லி நம்ம இன்னைக்கே உப்பு தாம்பலம் மாத்திடலாம். இல்ல நம்ம என்னைக்கு தேதி குறிக்கிறோமோ அன்னைக்கே கூட கல்யாணத்தை வச்சிடலாம். நீங்க சொல்றதுலதான் முடிவே இருக்கு என்று நாராயணன் சொல்லவும், உடனே சக்தி நாராயணனை பார்த்து, மாமா என்ன சொல்றீங்க என்று அவள் கேட்க, ஆமாம் சக்தி, உங்க அக்காவோட நிச்சயதார்த்தத்தை நிக்க போகுதுன்னு சொல்லவுமே எனக்கும் சுமதிக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. உங்க அக்காவோட மனசை நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். ஒரு பொண்ணா இருந்து தனக்கு நடக்க போற நிச்சயம் நின்னுச்சுன்னா அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்படும்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். அதனாலதான் நடந்த எல்லா விஷயத்தையும் எடுத்து சொன்னோம். அவங்களும் இந்த மாதிரி தங்கமான பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், நாங்க இன்னைக்கே பொண்ணு பார்க்க வரோன்னு சொல்லி இருக்காங்க. இன்னும் 1 மணி நேரத்துல அவங்க நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க. உங்க அக்கா இப்படியே இருக்கட்டும், அலங்காரம் பண்ணதோட. அவங்க வந்து பொண்ணை பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னா நம்ம இப்பயே உப்பு தாம்பலம் மாத்திடலாம். நீ என்னமா சொல்ற சம்மந்தி, நீங்க என்ன சொல்றீங்க என்று கேட்கவும், இதுல என்ன இருக்கு சம்மந்தி, எங்களுக்காக நீங்க எங்க பொண்ணுக்காக மாப்பிள்ள பார்த்து இருக்கீங்க. அந்த மாப்பிள்ள நல்ல மாப்பிள்ளையா தான் இருப்பாரு. நாங்க அதுல எந்த ஒரு தடங்களும் சொல்றதுக்கு விரும்பல. உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரியே அந்த மாப்பிள்ள வந்து பார்க்கட்டும். ஸ்வேதாவை பிடிச்சிருந்தா நம்ம அன்னைக்கே பேசி முடிச்சிடலாம் என்று அவர்கள் சொல்லவும், திரும்பவும் அந்த வீடு ஒரு திருமணம் கோலம் களை கட்டவுமே சக்திக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது. உடனே ஸ்வேதா அறைக்கு செல்லவுமே சக்தி பின்னாடியே சென்று, என்னக்கா, உனக்கு இந்த மாப்பிள்ளைய பார்த்து முடிவு பண்றதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, உனக்கு சம்மதம் தானே, உனக்கு பிடிச்சா மட்டும்தான் இது எல்லாமே நடக்கும். நீ சொல்லுக்கா, உனக்கு சந்தோஷம் தானே என்று கேட்கவும், சக்தி, எனக்காக அம்மா அப்பா உன்னோட மாமனார் மாமியார் நீ கட்டிக்க போறவர்னு சொல்லிட்டு எல்லாருமே கஷ்டப்படுறீங்க. அதை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. என் ஒருத்திக்காக இவ்வளோ பேர் வேலை செஞ்சு எனக்காக ஒரு மாப்பிள்ளைய பாக்குறீங்க. நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி கடவுள் எனக்கு நிறைய சோதனை கொடுத்தார். அந்த சோதனை எல்லாமே இப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளை எனக்கு கிடைப்பதற்காகத்தான் அவர் கொடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு நான் நினைத்துக் கொள்கிறேன். நீங்க இப்ப எடுக்கிற எந்த ஒரு முடிவா இருந்தாலும் அதுல எனக்கு முழு சம்மதம் தான் என்று ஸ்வேதா சொல்லவும் சக்திக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது. உடனே அக்காவை கட்டிப்பிடித்து, அக்கா தேங்க்யூ சோ மச் அக்கா என்று அவளை கட்டிப்பிடித்து அவள் கன்னத்தில் முத்தம் கொடுத்து, அக்கா, இப்பவே உன்னோட முகம் வெக்கத்துல செவந்து இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ள வந்துருவாரு, அவரையும் பாரு, இன்னும் வெக்கத்துல செவந்திடும் என்று அவள் அக்காவை கிண்டல் செய்யவும், சக்தி, என்னடி என்னை கிண்டல் பண்றியா என்று கேட்கவும், பின்ன நான் கிண்டல் பண்ணாம என் அக்காவை வேற யாரு கிண்டல் பண்ணுவா என்று அவள் சொல்லவும், அது சரி, நீ கூட தான் உங்க ஆளை கூட்டிக்கிட்டு வந்திருக்க. உங்க ஆளு ஸ்மார்ட்டா செம்மையா இருக்காரு, உனக்கு ஏத்த மாதிரி என்று ஸ்வேதா சொல்லவும், என்னக்கா, நான் உன்னை கிண்டல் பண்ணவும் நீ என்ன கிண்டல் பண்றியா? வருண் ரொம்ப நல்லவர்,
தங்கமானவர், என் மேல உயிரே வச்சிருக்காரு. அதே மாதிரி உனக்கு வரப்போற மாப்பிள்ளையும் உன் மேல உயிரே வச்சிருப்பாரு அக்கா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சரி, நீ கொஞ்ச நேரம் இப்படியே உட்கார்ந்து ரெஸ்ட் எடு. மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வரவுமே நான் உன்னை கூட்டிட்டு போறேன். இப்ப நான் போய் மாமா என் அத்தையும் ரொம்ப நேரம் டிராவல் பண்ணி வந்திருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் நான் ஹெல்ப் பண்ணிட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு அவள் அறையை விட்டு வெளியே வந்தாள். வெளியே வந்த சக்தி, மாமா அத்தை, நீங்க ரொம்ப நேரம் டிராவல் பண்ணிட்டே இருப்பீங்க, நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரர் அவங்க வரவுமே நம்ம மற்ற விஷயத்த பேசலாமே என்று சொல்லவும், இல்லம்மா சக்தி, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்க நல்லா படுத்து ஹாயா தான் வந்தோம். எந்த ப்ராப்ளமும் இல்லை. நாங்க நல்லா தான் இருக்கோம். நாங்க வர வழியில நிப்பாட்டி ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிட்டு எல்லாமே ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு தான் வந்தோம். எப்படி நீங்க 2 பேரும் போயிட்டு நிச்சயத்தை நிப்பாட்டிடுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நாங்க ஆறாமற பொறுமையா வந்தோம். நீங்க எல்லாரும் ஒரே குழப்பத்துல இருப்பீங்க. அந்த குழப்பத்தை போக்கிட்டு அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களையும் வர வச்சு பொண்ணையும் பார்க்க வச்சிடலான்னு சொல்லிதான் நாங்களே கிளம்பினோம். நாங்க ஃப்ரெஷ்ஷா தாமா இருக்கோம், ஒரு பிரச்சனை இல்லை என்று சொல்லவும், உடனே லக்ஷ்மி காப்பியை வந்து நாராயணனிடமும் சுமதியிடமும் கொடுக்கவும், இந்தாங்க சம்பந்தி காப்பி குடிங்க என்று சொல்லி அந்த காப்பியை கொடுக்கவும், வீட்டுக்கு வந்ததுமே காப்பியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை வீடு வந்துருவாங்க, அப்போ ஒரு காப்பி தருவீங்களா சம்பந்தி என்று கேட்கவும், கண்டிப்பா, உங்களுக்கு இல்லாததா என்று சொல்லி அவர்கள் அப்படியே சந்தோஷமாக ஸ்வேதாவுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் வந்து பார்க்க போகிறார்கள் என்று சந்தோஷத்தில் அவர்கள் இருந்தார்கள். இங்கு சக்தி ரெஃப்ரெஷ் ஆகிவிட்டு, வருணும் ரெஃப்ரெஷ் ஆகிவிட்டு வேறு உடையை மாற்றிவிட்டு அவர்கள் வரவுமே, என்னம்மா சக்தி, இன்னைக்கு உங்க அக்காவை பொண்ணு பார்க்க வர்றாங்க, இல்ல உன்னைய நாங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கோமான்னு தெரியல, இவ்வளோ அழகா புடவை கட்டி தேவதை மாதிரி வந்திருக்க என்று சொல்லவும், இதுல என்ன இருக்கு சம்பந்தி, நீங்களே இன்னைக்கு நம்ம சக்தியை பொண்ணு பாத்துருங்க. 2 வீட்டுக்காரங்களும் ஒரே நேரத்துல பொண்ணை ஒன்னாவே பேசி முடிச்சிடலாம், இதுல என்ன இருக்கு என்று சொல்லவும், உடனே சக்தி, அப்பா அதெல்லாம் வேணாம்ப்பா, பொண்ணு வேணா பார்க்கட்டும், பேசி எல்லாம் முடிக்க வேண்டாம். அக்காவுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் எனக்கு எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் நடக்கணும் என்று சக்தி கண்டிஷனாக சொல்லவும், பாத்தீங்களா, நாங்க சொல்றதுக்கு முன்னாடியே எங்க மருமக சொல்லிட்டா. சம்பந்தி, ஸ்வேதாவுக்கு ஃபர்ஸ்ட் நல்லபடியா திருமணம் ஆகட்டும், நம்ம பொறுமையா நம்ம சக்திக்கு வருணுக்கும் கல்யாணம் பண்ணலாம், எங்களுக்கு எந்தவித அவசரமும் இல்லை. ஏன்னா சக்தி எங்க வீட்டு மருமகள், நாங்க முடிவு பண்ணிட்டோம், சக்தி பொறுமையாக எங்க வீட்டுக்கு வரட்டும் என்று சொல்லி அவர்கள் அப்படியே சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். பிறகு, அச்சச்சோ, வீட்டுக்கு வந்து இந்த பிரச்சனையில நான் கையலுக்கும் கோமதி அக்காவுக்கும் போன் பண்ண மறந்துட்டேன் என்று சொல்லி போனை எடுத்துக்கொண்டு கொல்லைப்புறமாக சென்று அவள் கையலுக்கு போன் செய்தாள். கயல், நான் வந்துட்டேன். கயல், நல்லபடியா அக்காவோட நிச்சயத்தை கடைசி மினிட்ல நிப்பாட்டிட்டேன். எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. அவன் நம்ம அக்காவை பிளான் பண்ணி தாண்டி நிச்சயம் பண்ண வந்திருக்கான். நான் இங்க இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இது எல்லாமே ஒரு பிளானிங்கோட தான் நடந்திருக்கு. நான் ரொம்ப அசிங்கமா கேட்டு அவனை இந்த வீட்டை விட்டே அனுப்பிச்சிட்டேன். அவன் என் வாழ்க்கையில நீ தலையிடுறேன்னு சொன்னான், போடா அப்படின்னு சொல்லிட்டேன் என்று எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. நல்ல நேரத்துல அம்மா போன் பண்ணி இந்த விஷயத்த சொன்னாங்க. எனக்கு இப்பதான் கையில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படியோ அக்காவோடைய நிச்சயத்தை நின்னுடுச்சு என்று அவள் சொல்லவும், சக்தி, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. அக்கா ஒன்னும் ஃபீல் பண்ண வேணான்னு சொல்லு. அக்காவோட குணத்துக்கும் நிறத்துக்கும் அவங்களுக்கு நல்ல மாப்பிள்ள கிடைப்பாங்க. அக்காவை கவலைப்பட வேணான்னு சொல்லு என்று கயல் சொல்லவும், கயல், உன்கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோ. நம்ம வீட்டுக்கு யார் தெரியுமா வந்திருக்கா? நாராயண் சாரும் நம்ம சுமதி அத்தையும் வந்திருக்காங்க. என்னது, நாராயண் சார் அங்கு வந்திருக்கார்களா என்று கேட்டாள். ஆமாம் கயல், நாராயண் மாமா வந்து அக்காவுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர போறாங்க. அந்த மாப்பிள்ளையை பார்த்து
அக்கா பிடிச்சிருச்சுன்னா இப்பவே நம்ம உப்பு தாம்பலம் மாற்ற போறோம். அக்காவுக்கு அவங்க சொன்ன மாதிரியே ஒரு மாப்பிள்ளைய பார்த்துட்டாங்க. கடவுளே அவங்க தான் பார்த்து கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு போல இருக்கு. அதனாலதான் அவங்க மூலியமாவே மாப்பிள்ளை வருது. இதை கேட்கும் போதும் பார்க்கும் போதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க அக்காவுக்கு பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு அக்காவை பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே உப்பு தாம்பலம் மாத்திடுவோம். மற்ற விசேஷங்கள் எல்லாத்தையும் நான் முடிச்சு நான் வந்து வருண் கூடவே வந்துடுவேன். நீ இந்த விஷயத்த கோமதி அக்கா கிட்டேயும் சொல்லிடு. அப்புறமா ஆபீஸ்ல அந்த ரம்யா கிட்ட நீ எதுவுமே வாய் கொடுத்துக்காத. நான் வந்ததுக்கு அப்புறமா எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். நீ உன் வேலையை பாரு என்று சக்தி சொல்லவும், சரி சக்தி, எதுவும் அவங்க கிட்ட பேசிக்கல. நீ வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீ பார்த்து பத்திரமா வா. நான் கோமதி அக்கா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுறேன் என்று சொல்லிவிட்டு சக்தி போனை வைத்தாள். போனை வைத்த பிறகு பின்னாடி திரும்பி பார்க்கும்போது வருண் வந்து நின்றான். சி வருண், நீங்களா? நான் கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டேன் தெரியுமா? என்ன இப்படி வந்து பின்னாடி நிக்கிறீங்க? என்ன பயமுறுத்திட்டீங்க என்று கேட்கவும், நீ சின்சியரா போன் பேசிட்டு இருந்த. சரி, போன் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா என்னுடைய சேட்டையை பண்ணலாம் என்று பார்த்தேன். அதுக்குள்ளாட்டி நீயே திரும்பி என்ன பார்த்துட்ட என்று அவன் சொல்லவும், என்னது சேட்டை பண்ண போறீங்களா என்று அவள் கேட்டாள். ஆமாம் சக்தி, இன்னைக்கு நான் உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்கேன். இந்த சாரியில நீ ரொம்ப அழகா இருக்க. அப்படியே உன்னை வச்ச கண்ணு வாங்காம பார்த்து கொண்டே அப்படியே உன்னை மெண்டு முழுங்கணும் போல இருக்கு இந்த சாரியில என்று சொல்லவும், அது சரி, உங்களுக்கு இப்படியெல்லாம் கூட தோணுமா என்று அவள் கேட்கவும், பின்ன தான் கட்டிக்க போற பொண்ணு இவ்வளோ அழகா சாரி கட்டி தலையில பூ வைத்து கொண்டு சிம்பிளா அழகா என் முன்னாடி வந்து நின்றால் அந்த பொண்ணை பார்த்து ரசிக்க தானே செய்வாங்க. இப்ப நான் வந்து உன்னை அப்படிதான் ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியே வச்ச கண்ணு வாங்காம உன்னை நான் பார்த்துக்கிட்டு உன்னை அப்படியே ரசிச்சுட்டு அப்படியே உன் பக்கத்துல வந்து அப்படியே உன்னை என்று அவன் சொல்லவும், போதும் போதும், என்ன ரசித்தது. இப்படியெல்லாம் ரசிச்சா என்னால தாங்க முடியாது. ஒரு வாட்டி கொடுத்ததே இன்னும் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. மறுபடியுமா? போதும் வருண், இது சிட்டி இல்ல, இது கிராமம். உள்ள அம்மா அப்பா இருக்காங்க. நான் கொஞ்ச நேரம் நம்மளுடைய லீலைய அடக்கி நம்ம வாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்க, நம்ம போய் ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கலாம் என்று சக்தி சொல்லவும், அது சரி, என்னைக்குதான் ஒரு ஆம்பளை தன்னுடைய ஆசைய ஒரு பொண்ணுகிட்ட சொல்ல வந்தப்ப அதை முழுசா கேட்டு இருக்கீங்க. இன்னைக்கு கேக்குறதுக்கு உத்தரவு மகாராணி. சரி வாங்க, நம்ம போய் வேலையை பார்க்கலாம் என்று சொல்லி சக்தியும் வருணும் உள்ளே சென்று அவர்கள் மற்ற வேலையை பார்த்து கொண்டிருந்தார்கள்.